இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார காணஸ்டல் படத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் படிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் நீங்கள் எங்களுக்காக என்னத்தை வச்சிருக்கிறீங்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் அன்பு புரியாதவைகளை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எஸ்பலம் கிஞ்சிக்கிறோம் ஜீவன பரமபிதாவே, ஆமீன். இந்த வாரம் நம்ம 2வது காலாண்டோட முதல் பாடத்தை படிக்க போறோம். இந்த வார பாடத்தோட தலைப்பு சேவை மனப்பான்மையை காயப்படுத்துதல். இந்த வாரத்துக்கான மைய வசனம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் வசனங்கள் 25-26. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் வசனங்கள் 25-26. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். இந்த வாரத்துக்கான பாடம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல இருந்தும் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்துல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆகாப், எசபேல் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம நிறைய பாடங்களை கத்துக்க முடியும். தீமை, சுயநலம், நியாய தீர்ப்பு, விக்கிரக ஆராதனை, ஆவி மார்க்கம், சமரசம், இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். எசபேல் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் தீமை, உயர்த்தப்படாதது, இல்லனா அசுத்தமானது. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அப்படிங்கிற புத்தகத்துல எலன் ஜி ஒயிட் அம்மையார் இந்த உலகத்துல விக்கிரக ஆராதனையுடைய ஆவி ரொம்ப அதிகமா இருக்கணும், தீர்க்க தரிசன வார்த்தைகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னும், அதுக்கு பதிலா மூட நம்பிக்கையிலும் சாத்தானுடைய ஆவி மார்க்கமும் அநேகருடைய மனதை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாடத்துல இருந்து ஆகாப் முழுமையா சுயநலத்தின் ஆவியினால ஆட்டி படைக்கப்பட்டார்னு தெரியுது. இந்த பாடத்தை நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சுயநலத்துக்கான தீர்வு மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுதான். இந்த நாட்கள்ல டிவியில நிறைய ஷோஸ் நம்ம பார்க்கிறோம். அமெரிக்காஸ் காட் டேலண்ட், அமெரிக்கன் ஐடல், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுயத்தையும் அவங்களுடைய சுய மேட்டிமையையும் முன்னிறுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. ஆதி காலத்துல வாழ்ந்த ராஜாக்களும் ராணிகளும் எப்படி விக்கிரகங்களை வழிபட்டாங்கன்னு, எப்படி சுயத்தை மேன்மைப்படுத்தினாங்கன்னு, இப்படி இல்லாம வாழ்றதுக்கு வேற வழி இருக்குன்னு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த பாடத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு கதையை பார்ப்போம். ஒரு மனுஷன் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு போயிருந்தாரு. அப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு ராத்திரி நேரம், இருட்டா இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ உன் கார்ல போயிட்டு இருக்க, நீ பஸ் ஸ்டாண்ட்ல 3 பேரை பாக்குற. மறிக்கும் தருவாயில இருக்கிற ஒரு வயசான அம்மா, 2வதா உன் உயிரை காப்பாத்துன ஒரு நண்பன், 3வதா நீ உன் வாழ்க்கையிலேயே சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர். உன் கார்ல இன்னும் ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு, நீ யாரை கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை அவர் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு வந்த மனிதன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நானு என் நண்பன் கிட்ட அந்த காரை கொடுத்து அந்த வயசான பாட்டிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு நானு அந்த பிரபலமான மனிதர் கூட பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அநேக சூழ்நிலைகள் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மனுஷனுடைய பதில் மாதிரி சுவாரஸ்யமா இல்லாம இருக்கலாம். நம்ம நிறைய நேரம் எடுக்கிற முடிவுகள்ல நம்ம சுயத்தை முன்னிலைப்படுத்துறோம். நம்ம சுயத்தை பின்தள்ளி மற்றவங்களை முன்னிலைப்படுத்தும் போது நம்மளுடைய முடிவு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய ஒன்றா இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில சுயநலம் இல்லாம யோசிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திறவுகோலா இருக்குது. இன்னைக்கு பாடத்தை நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1, ஆகாபினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நாபோத் அந்த நிலத்தை கொடுக்காம இருக்கிறது. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போதே நாபோத்தினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது நமக்கு தெரிய வருது. நாபோத்துக்கு அந்த நிலம் அவனுடைய பிதாக்களின் சுதந்திரமா இருந்துச்சு. ஆனா ஆகாபோட நிலைமையை பார்க்கும்போது அவர் அந்த நாட்டுக்கே ராஜா. அவருக்கு வேணும்னா தாராளமா வேற ஏதாவது ஒரு இடத்த கூட எடுத்திருந்திருக்கலாம். ஆனா பேராசையும் பொருளாசையும் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆகாப் கிட்ட இருந்துச்சு.
இதனால பாவம் நாபோத் கல்லெறியப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ரெண்டாவதா ஆகாப் மேல் வந்த சாபம். இத நம்ம 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 21ல இருந்து 24 வசனங்கள்ல பார்க்க முடியுது. ஆகாப் மேல் விழுந்த இந்த சாபம் யெரொபெயாம் மேலேயும் பாஷா மேலேயும் கொடுக்கப்பட்ட சாபத்துக்கு ஒத்ததா இருக்குது. இத நம்ம 1 ராஜாக்கள் 14வது அதிகாரத்திலையும் 16வது அதிகாரத்திலையும் பார்க்க முடியுது. ஆனா 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல ஆகாப் தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த பால்கடிப்பை ஆகாப் தன்னுடைய வாழ்நாட்கள்ல பார்க்காம தன்னுடைய மகனுடைய வாழ்நாட்களுக்கு தள்ளி போடப்பட்டது அப்படின்னு 29வது வசனத்துல பார்க்க முடியுது. மனம் திரும்புறதுக்கான ஒரு சின்ன முயற்சி கூட ஆண்டவர் நம்ம மேல மனம் இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. இந்த பாடத்துல கூட எசபேல் மனம் திரும்பி இருந்தா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும். இந்த பாடத்துல இருந்து சுயநலத்தை நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி சுயநலத்துல இருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இத நீங்க தினமும் பாக்குற ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. ஒவ்வொரு நாளும் சுயநலத்துல இருந்து வெளிவரதுக்கு நீங்க எழுதின அந்த லிஸ்ட்டை பயன்படுத்துங்க. இந்த பாடத்தை முடிக்க உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஒரு நாய்க்குட்டி அதனுடைய வாயில ஒரு எலும்பை எடுத்துக்கிட்டு ஒரு நதி ஓரமா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த நதியில அந்த நாய் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அந்த தண்ணியில இன்னொரு நாய் இருக்கிறதாவும் அந்த நாய் தன்னோட வாயில ஒரு எலும்பை வச்சிருக்கிறதாவும் நினைச்சுக்கிட்டு அந்த எலும்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட இந்த நாய் அந்த நாயை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. குலைக்கிறதுக்காக வாயை திறந்த இந்த நாய் அதனுடைய எலும்பை தண்ணிக்கு இழக்க கொடுக்குது. இதுல அந்த நாய் பேராசைப்பட்டதுனால அதுகிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசீர்வாதத்தையும் அது இஷ்டமா எடுத்துட்டு வந்த அந்த எலும்பையும் இழக்க கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இது பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி பேராசையோடையும் பொறாமையோடையும் இல்லாம நம்மளை தாழ்த்தி மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் சேவை செஞ்சது போல நம்மளும் மற்றவங்களுக்கு சேவை செய்வோம். சுயநலத்தை வெறுத்து பிறர் நலத்தை நாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடத்தை படிக்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த பாடத்துல நாங்க பார்த்தது போல ஆகாப் எசபேல் போல நாங்க பேராசை கொண்டவர்களாகவும் பொறாமை பிடிச்சவங்களாகவும் இல்லாம நீங்க இந்த உலகத்துல எங்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்தீங்க. அதே மாதிரி எங்களை நாங்க வெறுத்து எங்களை நாங்க தாழ்த்தி உம்முடைய குணநலன்களை வெளிப்படுத்துறவர்களா எங்களை நாங்க தாழ்த்தி மற்றவங்களுக்கு சேவை செய்கிறவர்களா இந்த உலகத்துல நாங்க வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பையும் எல்லாருக்கிட்டையும் பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு கேட்ட விஷயங்களை நாங்க ஒரு காதை கேட்டு மறுக்காத விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்த உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சிக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன்.